நமஸ்தே, ஹாப்பி நியூ இயர் 2025ல் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கால் எடுத்து வைக்கிற டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 30 நாள் கற்றுக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி நம்ம என்ன டேயில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 11ல் இருக்கிறோம். டே 11ல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வருஷம் புது தொடக்கமாக உங்களுக்கு நான் சில அஃப்ரிமேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தமிழில் இருக்கிற அஃப்ரிமேஷன்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி குயிக்காக ஈஸியாக கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம புது வருஷத்தில் ஒரு நல்ல வார்த்தைகளை தொடங்கி நல்ல வார்த்தைகளை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கற்றுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 இந்த இயர் என்ன விஷயங்கள் கற்றுக்கிறோமோ அது இந்த வருடம் முழுக்க நம்ம கூட நல்ல வகையில் பயணிக்கக்கூடிய சில சின்ன சின்ன வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேச போகிறோம், அதுக்கான வெக்காபுலரி வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக நம்மளோட ஹிந்தி லேர்னிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னிலேருந்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். 2025 இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும், 2025 2000னா 2000 அப்படின்னு அர்த்தம், 25னா 25 வெற்றியை கொண்டு வருகிறது. அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 सफलता लेकर आ रहा है. लेकर आ रहा हैனா வெற்றியை கொண்டு வருகிறது அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது வார்த்தை 2025 இதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும் 2025. ஸோ 2025 உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. குஷியா லேக்கர் ஆ ரஹா ஹே, குஷியானா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். 2025 नया दोस्त लेकर आ रहा है. नया दोस्तना न्यू फ्रेंड्स அப்படின்னு அர்த்தம். नया दोस्त लेकर आ रहा है. 2025 नया दोस्त लेकर आ रहा है. அடுத்தது 2025 नया शुरुआत लेकर आ रहा है. नया शुरुआत लेकर आ रहा हैனா என்னது, பிரிங்ஸ் நியூ பிகினிங், நமக்கு புது தொடக்கத்தை கொண்டு வரக்கூடிய வருஷமாக நமக்கு இருக்க போகுது. 2025 नया शुरुआत लेकर आ रहा है. அடுத்த வார்த்தை 2025 आनंददायक अनुभव लेकर आ रहा है. அனுபவ அப்படின்னா அனுபவம், ஆனந்தாயக் அப்படின்னா மகிழ்ச்சியான அனுபவத்தை எடுத்துகிட்டு கொண்டு வரக்கூடிய விஷயத்துக்கு என்ன சொன்னோம் 2025 ஆனந்தாயக் அனுபவ லேக்கர் ஆ ரஹா ஹே. ஆனந்தாயக் அனுபவ லேக்கர் ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மே பஹுத் அச்சே ஸ்வஸ்தே மே ஹூ அப்படின்னா என்ன, நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு எப்படி ஹிந்தியில் சொன்னோம் மே பஹுத் அச்சே ஸ்வஸ்தே மே ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் என் உடலை அக்கறையுடன் பேணி காக்கின்றேன். இது எப்படி ஹிந்தியில் சொன்னோம் மே அப்னே ஷரீர் கே லியே க்யால் ரக்தா ஹூ. க்யால் ரக்தா ஹூ அப்படின்னா நான் கவனமாக பார்த்துப்பேன் அப்படின்றது அர்த்தம். மே அப்னே ஷரீர் கா க்யால் ரக்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் உடற்பயிற்சியை விரும்பி செய்கிறேன். முஜே ஷரீர் கி சிக்ஷா கர்னா பசந்த் ஹே. சிக்ஷா கர்னானா கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். முஜே ஷரீர் கி சிக்ஷா கர்னா பசந்த் ஹே. பசந்த் ஹேனா எனக்கு பண்ண பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நான் நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டும் விரும்பி உண்கின்றேன். மே சிர்ஃப் அச்சா ஹெல்தி கானா கானா பசந்த் கர்த்தா ஹூ அப்படின்னு சொல்லும். பசந்த் கர்த்தாவுனா எனக்கு ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய விஷயம். கானானா உணவு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மெஷித் அச்சா ஹெல்தி கானா பசந்த் கர்த்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டும் விரும்பி உண்கின்றேன் அப்படின்றதுக்கு ஹெல்தி கானா பசந்த் கர்த்தா ஹூ அப்படின்னு கூட சிம்பிளாக சொல்லலாம். அடுத்தது என் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகின்றன. மேரே ஆங் கி டீக் சே காம் கர் ரஹா ஹே அப்படின்னா என்னோட பாடிலாம் நல்ல வகையாக வேலை செய்யுது. காம் கர் ரஹா ஹே அப்படின்னா நல்ல வேலை செய்கிறதுக்கு காம் கர் ரஹா ஹே சொல்லும். மேரா ஆங் டீக், டீக்னா நல்லது அப்படின்னு அர்த்தம். அங் டீக் சே காம் கர் ரஹா ஹே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நான் சீரான உடல் எடையை பராமரிக்கிறேன்.
मैं स्वस्थ वजन बनाने रखता हूँ. वजनना வெயிட், பாடியோட வெயிட்னு அர்த்தம். ஸ்வஸ்த் அப்படின்னா சீரான உடல் எடையை பராமரிக்கிறேன். மே ஸ்வஸ்த் வஜன் பனானா ரக்தாகும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிகவும் எளிது. ஸ்வஸ்த் ரக்னா மேரே லியே பஹுத் ஆசான் ஹே. ஆசானேனா ஈஸியான விஷயங்களுக்கு ஆசான் ஹே அப்படின்னு சொல்லணும். ஸ்வஸ்த் ரக்னா மேரே லியே பஹுத் ஆசான் ஹே. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயம். பீயிங் ஹெல்த்தி வெரி ஈஸி ஃபார் மீ அப்படின்னு அர்த்தம். எனது உடல்நிலை எனது கட்டுப்பாட்டில் உள்ளது. மேரே ஸ்வஸ்தி மேரே நியந்திரன் மேஹே. நியந்திரன் மேஹேனா என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மேரே ஸ்வஸ்தி மேரே நியந்திர மேஹே அப்படின்னு சொல்லணும். மை ஹெல்த் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். மேரே ஸ்வஸ்த மேரே நியந்திரமேஹே அப்படின்னு அர்த்தம். திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அஃப்ரிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக சொல்ல நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் பாடி ஹெல்த்தும் ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கும். அடுத்தது, ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இது எப்படி சொல்லணும்? மேரே ஸ்வஸ்த் மேரே ஹர் தீன் சுதர் ஹோ ரஹா ஹே. சுதர் ஹோ ரஹா ஹேனா ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். மேரே ஸ்வஸ்தி மே ஹர் தீன். ஹர் தீனா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அர்த்தம். சுதர் ஹோ ரஹா ஹே ஆரோக்கியமாக மேம்படுகிறது, இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் அஃப்ரிமேஷன், மே அப்னே அச்சா ஸ்வஸ்தி கே லியே பிரக்திக் கா பஹுத் அபாரி ஹூ அப்படின்னா என் நல்ல உடல்நிலை உதவும் இயற்கைக்கு மிக நன்றி. மே அப்னே அச்சி ஸ்வஸ்தி கே லியே பிரக்திக் கா பஹுத் அபாரி ஹூ அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த நியூ இயரில் நம்ம புதுசாக பல விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஒரு புது தொடக்கிறதுக்கு முன்னாடி 2024க்கு நம்ம ஒரு தேங்க்யூ பண்ணணும்ல, அதை தான் இப்போ செய்ய போகிறோம். புத்தாண்டில் உங்கள் கடந்த ஆண்டுகளுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல மறக்காதீங்க. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதற்காக நன்றி சொல்லிட்டு புது நாளை தொடங்கலாம். இந்த வார்த்தையை எப்படி ஹிந்தியில் கற்றுக்கிட்டு சொல்ல போகிறோம்? ஒரு நியூ இயர் நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா கடந்து வந்த பாதைக்கு நன்றி சொல்லணும்ல. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்ப்போமா? நயா சால் மே ஹமேஷா அப்னே பிச்லேனா பின்னாடி, போன வருஷம் அப்படின்னு அர்த்தம். பிச்லே வருஷம் கேலியே தன்யவாத் தேனா நா புலேனா மறக்கக்கூடாது. கியூங்கி आप इसकी मध्यम से यहाँ तक पहुँच गए அப்படின்னா நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம என்றைக்குமே மறக்காமல் அதுக்கு தன்யவாத்னா நன்றி அப்படி சொல்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், இப்போதும் எப்போதும் எனக்கு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பணம், செல்வம், மன அமைதி கூடிய நீண்ட ஆயுள் காலம் ஆசீர்வதித்த கடவுளுக்கு பிரபஞ்சத்திற்கும் நன்றி. இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக இந்த 2025 பிகினிங்கில் சொல்லணும். அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே நம்ம பல வெக்காபுலரிஸ் கற்றுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ காட் அது எப்படி சொல்லணும், யூனிவர்ஸ்க்கு எப்படி சொல்லணும், குட் ஹெல்த், ஹாப்பினஸ், மணி, வெல்த், லாங் லைஃப், மைண்ட் பீஸ்ஃபுல், இதை எல்லாத்தையுமே ஹிந்தியில் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி வொக்காபுலரி வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். இது சென்டென்ஸாக எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா கிராட்டிடியூட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் நியூ பிகினிங். நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பல விஷயங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்குறோம்ல. ஸோ ஹிந்திலையும் எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே भगवान और ब्रह्मन को धन्यवाद देता हूँ कि उन्होंने मुझे अब और हमेशा अच्छा स्वस्थी आनंद खुशियाँ के लिए ध्यान संपत्ति और मानसिक शांति के लिए साथ लंबी उम्र का आशीर्वाद दिया அப்படின்னா பகவான் அதாவது கடவுள் நம்மளோட
நீண்ட ஆயுள் காலம், ஆனந்தம், மகிழ்ச்சி, நல்ல உடல்நிலை எல்லாமே நமக்கு நல்லபடியாக 2024 வச்சதுக்காகவும் வைக்க போவதுக்காகவும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த நாளை நம்ம புது வருடத்தை புதுமையான விதத்தில் நம்ம தொடங்கியிருக்கோம். என்னடா பெரிய சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. திரும்பி சின்ன சின்ன வார்த்தைகள் 2 லைனாக பேசி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அடுத்தது நன்றி. 2024 நீ தந்த அனுபவங்களுக்கு நன்றி, நீ தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி, நீ தந்த உறவுகளுக்கு நன்றி, நீ தந்த பாடங்களுக்கு நன்றி, நீ தந்த செல்வங்களுக்கு நன்றி, நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, நீ தந்த மகிழ்ச்சிக்கு நன்றி, நீ தந்த நினைவுகளுக்கு நன்றி. தன்யவாத் தன்யவாத் தன்யவாத். இப்படின்ற ஒரு நல்ல கிராட்டிடியூடோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்களோட தேங்க்யூவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் புதுசாக எனக்கு 2025 உங்களோட விஷஸ் எவ்வளோ இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சக்ஸஸான வருடமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். 2024 धन्यवाद. आपके अनुभव के लिए धन्यवाद, आविष्कार के लिए शुक्रिया, लिंक लिए धन्यवाद, सबक के लिए धन्यवाद, आपकी आशीर्वाद के लिए धन्यवाद, आपकी स्वस्थ के लिए धन्यवाद, खुशियाँ के लिए धन्यवाद, यादों के लिए धन्यवाद. धन्यवाद धन्यवाद धन्यवाद. இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த தேங்க்யூ நோட் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பேசி நீங்கள் தேங்க்யூ சொல்லிவிட்டு ஒவ்வொரு டேவை நீங்கள் தொடங்கி பாருங்கள். கண்டிப்பாக என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஹிந்தி சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிராட்டிடியூடோட உங்களோட டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். 2025 உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இயராக அமைய என்னோட தனிப்பட்ட விஷஸ். அண்ட் என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரதுக்காக தன்யவாத் தன்யவாத் தன்யவாத். நான் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது எல்லாமே போக வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு இதை டேக் இட் ஈஸியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களை பேச வச்சு காட்டுறேன். ஸோ 2025 என் சேனலில் நீங்கள் என்கிட்டேருந்து ஹிந்தி கற்றுக்க வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த வீடியோவை இன்னையோடு நீங்கள் விட்டுறாமல் கண்டினியூஸாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஃப்ரீயாக நான் அமைச்சு கொடுத்த இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தி பேசி உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு சக்ஸஸ் அண்ட் சேஞ்சஸ்க்கு இந்த இடத்துல ஹிந்தி உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயத்த ஒரு கிராட்டிடியூட் ஒரு மைண்டோட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போக மறந்துடாதீங்க. ஸோ என்னோடய சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ வகையில் நான் உங்களுக்கு டீச்சிங் மெத்தடில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க என்னோடய முயற்சிகளில் ஒவ்வொரு நாளும் ஹிந்தி கற்றுக்கிட்டு பயனடைஞ்ச நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கால் பண்ணி எப்பயுமே கிராட்டிடியூடோட மேம் தேங்க்யூ அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்ல எப்பயுமே மறக்க மாட்டீங்க. ஸோ 2025 உங்களை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணிட்டேன். இனிமேல் டெய்லியும் உங்களுக்கான வீடியோஸ் உங்களுக்கு இன்னிலேருந்து அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஹிந்தி பேசிடுவீங்கன்ற நம்பிக்கையோடு என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்பிளேயில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்போக்கன் ஹிந்தி, இங்கிலீஷ், ஃபோனிக் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆன்லைன் கிளாஸை புக் பண்ணிக்கலாம். கேள்விக்கான நேரம் 2025 எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 2025 எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக எடுத்து கமெண்ட் செக்ஷனில் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போக மறந்துடாதீங்க. ஸோ 2025 பிகினிங் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். பை பை.